அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது? ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சங்கடம், சிக்கல், சிரமம் என்று சொல்ல பல காரியங்கள் முற்றிலுமாக விலகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேளையை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, ராகு கேது, சூரியன் செவ்வாய் புதன் என பல கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் இந்த தமிழ் புத்தாண்டை மிகப்பெரிய அளவில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஜென்ம சனியில் இருந்து திருக்கணிதத்தின்படி நிச்சயமாக பாத சனியாக மாறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் வீரியம் குறையக்கூடிய வேளையில் ஏழரை சனியில் பாதிக்கு மேல் கடந்து செல்லக்கூடிய வேளையில் இனி படிப்படியாக சிரமம் குறைவதோடு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கத்தை நிறைவாக வெளிப்படுத்தினாலும் கூட பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறார். ஏனென்றால் சனி பகவான் இந்த வருடத்திற்கு பிறகு முற்றிலுமாக பெரிய அளவுல சிரமங்களை குறைத்து பாத சனியாக அமரப்போகிறார். எனவே இந்த வருடத்தில் சற்று சிரமம் அதிகரித்தாலும் அவர் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேளையில் மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. சனியின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனியின் அமைப்பால் பெரும்பாலான விரயங்கள் இந்த தருணத்தில் நல்ல விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சுப விரயங்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி உருவாக்குகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து எதை செய்தாலும் அதை அதிக கவனத்தோடும் புத்துணர்ச்சியோடும் விழிப்புணர்வோடும் செய்து முடிப்பதால் அமோகமான நன்மை உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் மிக தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் மிக பெரிய அளவிலான சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனியின் அமைப்பால் இனி வரக்கூடிய தருணங்களில் படிப்படியாக சிரமங்கள் குறைந்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆரம்பமே அசத்தலாயிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் 4 இருக்கும் குரு பகவான் மே மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக 5 உச்சபலம் பெறுகிறார். அக்டோபர் மாதத்தில் 6ஆம் இடத்திலும் பிறகு 2027 பிப்ரவரி மாதத்தில் பிறகு மீண்டும் 5 உச்சபலம் பெற்றும் பலம் பெற போகிறார். 5ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சபலம் பெறுவதால் ஏராளமான நன்மைகள் உண்டு. மிக பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனி காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை அமைவதோடு பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து நீக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நெருக்கடி, சிரமம், வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு உச்சம் பெற்று ஜென்மம் 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் சனிக்கு நேர் எதிராக செயல்படுவதால் உற்சாகத்தோடு செயல்பட முடியும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதை செய்தாலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிக்காத வகையில் தேவைகளை பூர்த்தி செய்கிறார் குரு பகவான். ஏழரை சனியில் இதுவரை பட்ட சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நிச்சயமாக சிறப்பான மாறுதல் கிடைப்பதால் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் மிக சிறப்பாக குருவின் அமைப்பால் சாதகமாக கைகூட போகிறது. பல்வேறு வகையான கஷ்டம்,
சிரமம், வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் பல சுபகாரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதல் நிச்சயம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. குரு பகவானின் அமைப்பு சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. சனி ஒருவர் மட்டும்தான் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் விரயத்தில் இருக்கும் ராகு லாபத்தில் நுழைகிறாருங்க. அதே போன்று யோகத்தில் இருக்கும் கேது 5ல் நுழைகிறார், பூர்வ புண்ணியத்தில் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைவதால் பொருளாதார நிலை உயரும், லாபம் உயர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். இந்த தருணத்தில் எதையும் துடிப்புடன் செய்து முடிப்பதோடு கடல் தாண்டி சென்று சாதனை புரிவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கை நிறைய சம்பாதிக்கும் யோகம் உண்டு. விரயம் இருந்தாலும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கு பஞ்சமில்லாத ஒரு காலகட்டமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. ஏராளமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கனவுகள் நினைவாகக்கூடிய நல்ல வாய்ப்பை ராகு உறுதிப்படுத்துகிறார். கேது பூர்வ புண்ணியத்தில் நுழைவதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். புதிய எண்ணங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் ஜென்மத்தில் வலம் வந்தாலும் அதற்கு பிறகு 2, 3, 4, 5, 6, 7 என பல இடங்களில் விளம்பர போகிறார். செவ்வாய் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு குரு மங்கள யோகம் உள்ளிட்ட யோகம் நிறைந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பதை விட பல சுப நிகழ்வுகள் கைகூடும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போன்று முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி வலம் வருகின்றன. ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் 2ல். எனவே எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மை உண்டு. அதே போன்று மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் ஆட்சி பலமும் உச்சமும் பெறும்போது சற்று ஏராளமான நன்மைகளை மிகப்பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்க முடியும். அதே வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை உருவாக்குகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டான இந்த வேளையில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஏராளமான நன்மையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.